ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான குருமா தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பான் பண்ணி தேவையான வேணுத்தி கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, வரமிளகு இதில் போட்டு வதக்கிட்டு 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் தக்காளி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. அப்பப்போ நீங்கள் எடுத்து திறந்து கலக்கி விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அந்த மசாலாவை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இது வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.